வணக்கம். 100 நாள் வேலை திட்டத்தில் அனைவருக்கும் முழுமையாக வேலை வழங்க வலியுறுத்தி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமலாவடி ஊராட்சியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அனைவருக்கும் வேலை வழங்காமல் வாரத்திற்கு 10 நபர்கள் வீதம் சுழற்சி முறையில் வேலை வழங்கப்பட்டு வருவதாகவும் வயதானவர்களுக்கு வேலை வழங்குவதில்லை எனவும் குற்றம் சாட்டி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வாரத்திற்கு 10 பேருக்கு மட்டும் சுழற்சி முறையில் வேலை வழங்குவதை கைவிட்டு வாரத்திற்கு 100 பேருக்காவது சுழற்சி முறையில் வேலை வழங்க வேண்டும். கடந்த காலங்களில் வழங்கியதைப் போல வயதானவர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும் என பொதுமக்களை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இல்லையென்றால் எங்களது ஊராட்சிக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமே தேவையில்லை எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி செயலாளர் இது குறித்து மேல் அதிகாரியிடம் கூறி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மேலும் இந்த திருமலாபடி கிராமத்திலிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு குடிநீர் செல்கிறது. ஆனால் எங்க ஊருக்கு கொள்ளிட குடிநீர் கொடுக்க மறுக்கின்றார்கள். கொள்ளிட குடிநீர் எங்களுக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இது குறித்து திருமானூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் வாரத்திற்கு 10 பேருக்கு சுழற்சி முறையில் வேலை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த காலங்களை போன்று இல்லாமல் தற்பொழுது அதிக அளவில் வேலை செய்ய வேண்டும் என்று கூறப்படுவதால் வயதானவர்கள் அதிக அளவில் வேலை செய்ய முடியாது என்ற காரணத்தில் வயதானவர்களுக்கு வேலை வழங்க முடிவதில்லை என கூறினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். எங்களுக்கு 100 நாள் வேலைக்காக கையெழுத்து வாங்கிறதுக்காக இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க சார். வந்தோம். 100 நாள் வேலை 10 பேருக்கு தான் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. தெருவுக்கு ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி 10 பேருக்கு தான் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு 10 பேருக்கு வேண்டாம், முன்னாடி கொடுத்த மாதிரியே 100 பேர் 150 பேர் அது மாதிரி உள்ளவங்களுக்கு எங்களுக்கு வேலையை கொடுங்க, இல்லைனா எங்களுக்கு 10 பேருங்கிறத வேலையை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம் சார். ஒருத்தனா சார் ஒருத்தவங்கன்னா அப்புறம் 300 பேர் இப்போ 400 பேர் இருக்கிற தெருவில் ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு சார் வேலை செய்வாங்க? ஒரு வருஷத்துக்கு 100 நாள் வேலை தான். அந்த 100 நாள் வேலையிலேயே அதுலேயே போய் ஒருத்தர் தான் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் வேலை செஞ்சோம்னா அதுக்கு எதுக்கு சார் இந்த 100 நாள் வேலை? அதனால் எங்களுக்கு சுழற்சி முறையில் எப்படி முன்னாடி கொடுத்தாங்களோ 100 பேர் 150 பேர் அந்த மாதிரி எல்லாருமே பயன்பெற மாதிரி வேலையை கொடுக்க சொல்லுங்கள் சார். வேலை செய்யறது சரியில்லை, வேலை வேண்டாங்கிறாங்க, ஆளே வேண்டாங்கிறாங்க. நாங்கள் எப்படி சாப்பிட்றது? வயசானவங்க வீட்டிலே இருக்கலாமா? அப்போ நாங்கள் எப்படி சோறு சாப்பிட்றது? நாங்கள் உட்காந்துருக்க முடியுமா? அப்போ வீட்டு வரி தண்ணி வரி நாங்கள் கட்டாமல் இருந்துக்கிறோம், நீங்கள் விட்டுருவீங்களா? அது கட்டினா தான் வேலை. அதை கட்டினா தான் வேலைங்கிறாங்க. அப்போ கட்டுறவங்களுக்கும் வயசானவங்க வேண்டாம், உங்கள் 1 வயசு பையன்லாம் வேணுங்கிறீங்க, பொண்ணு வேணுங்கிறீங்க. நாங்கள் போகிற கதி என்ன கதி? செல்வராணி. குடிநீர் எங்களுக்கு சுத்தமான குடிநீர் இல்லைங்க சார். ஆற்று தண்ணி தரேன்னு சொல்லி தான் நாங்கள் நிறையா தடவை மனு எழுதி கொடுத்துருக்கோம். ஆனால் அது எங்களுக்கு இன்னும் ஆற்று தண்ணி பயன்பெறவே இல்லை. குடிநீர் எங்களுக்கு சுத்தமான நீர் இல்லை. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். அதனால் எங்களுக்கு ஆற்று தண்ணி எங்களுக்கு தரத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள் சார். வந்தோம், 10 பேர் தான் கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்க சார். 10 பேர்னா நாங்க கையெழுத்து வேணாம், மக்கள் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போறோம், 3 பேரடா போட்டு எங்களுக்கு வேலை கொடுங்க, இல்லைன்னா அந்த வேலையை நிறுத்திக்கங்க. திருமலாபடி பஞ்சாயத்துக்கு வேலை வேணாம்.